வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31/1/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் சனிக்கிழமை ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 9:30 வரை நடக்கக்கூடிய வாணிபடி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்று விலை எப்படி இருக்குது, மாடுங்க எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல்லைக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய சந்தை வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடுங்க. ஸோ காளைங்க தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு மயிலில் ஒன்று அப்படியே காரி பொடையில் ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே எருதுங்க. ஸோ அப்படியே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பார்வை பாருங்கள் எப்படி பயங்கரமாக பார்க்குது. நல்லா தரமாக இருக்குங்க மாடு. அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? மலையனூர். பல்லுண்ணா இது? கடை கம்மி. ஸோ கடை கம்மிங்க. ஸோ மல்லானூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு பாய்ச்சல் மாடு பாருங்கள். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜமுனாமத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு மைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் காட்டு மாடுங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜமுனாமத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளைங்க. ஸோ நல்லா உடம்பெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மேற்குத்தி மாடுங்க. ஸோ அந்த இனத்தை சேர்ந்த மாடுங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜோடி ஒரு 90,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். வண்டி விட்ட ஒடுக்கத்தூர்லேருந்து ஒரு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிங்கிள் காளை. ஸோ வயசான மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு மாடு. ஸோ எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர் அப்படியே சொல்லலாம்? ஒடுக்கத்தூர். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 37. எவ்வளோ வந்தால் விட்டுருவீங்க? 30,000. ஸோ ஒரு 37 சொல்கிறாரு. ஃபைனலாக ஒரு 30 ரூபா வந்தால் விட்டுறலான்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ பல்லு 6 பல்லு சொல்லியிருக்காரு. ஒரு ஜோடி எருதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா சவலை போட மாடு தான். நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டு பார்ப்போம். என்ன எந்த ஊர் மாடு இது? ஒடுக்கத்தூர். பல்லுண்ணா? பல்லு வந்து கடமலை. ஏறு மாடு தானே? ஏறு மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 95 சொன்னேன். 95. எவ்வளோ வந்தால் விட்ருவீங்கண்ணா? 80 ரூபாய்க்கு கேட்குறேன். 80 ரூபாய்க்கு. ஸோ ஒரு 95,000 சொல்கிறாருங்க. ஒடுக்கத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஏறு மாடுங்க. ஸோ 80 ரூபாய்க்கு விலை கேட்டுன்னு இருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்குது பாருங்க. இங்கே ஒட்ட மாடுங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. ஸோ ஒரு கண்ணும் இருக்குது பாருங்கள். அது காளை கண்ணு. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது.
ஸோ 2 பொட்டை மாடு. ஸோ ஒரு கன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பல்லு வைக்கிறது. நான் இது கொஞ்சம் பல்லு சொல்லணா 2 பல்லு. சென்னை இருக்குண்ணா இதானே? சென்னை இருக்கா? சென்னையில் காலி. ஓகே. ஸோ 2 பல்லு. ஸோ காலிங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 65 ரூபா கிட்ட வரும். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. திருப்பதி அண்ணா வந்து பாருங்கள் ஒரு ஜோடி எருது. ஸோ விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரேட்டு கேட்டுன்னு இருக்காரு இப்போதைக்கு. ஸோ 2 பேருமே நல்ல அருமையான வியாபாரிங்க. ஸோ நல்லா ஒரு காரி கலரில் ஒன்று அப்படியே பொட்டையில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது பல்லுண்ணா இது அண்ணா இந்த எடுத்து எவ்வளோ பல்லுண்ணா? 6 ஸோ 6 பல்லுங்க. ஸோ திருப்பதி அண்ணன் எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ ரேட்டு எதுவும் தெரியல. ஸோ தெரிஞ்சால் நான் ஸ்க்ரீனில் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க. ஸோ நல்லா எருதுங்க பாருங்கள், சரியான எருதுங்க. ஸோ இங்கே ஒரு 2 ஜோடி இருக்குது. ஸோ நல்லா மயிலில் ஒரு ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கேரளாலேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கேரளான்ற பாருங்க, ஆந்திரா சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா பெரிய பெரிய எருதுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி வண்டி மாடுங்க நல்லா காரி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா பெரிய பெரிய எருது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி. எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? முருகத்தூர். பல்லுண்ணா? பல்லு கடமலை. எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா? 140. எவ்வளோ வந்தால் கொடுத்துருங்க? 120. அப்படி ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 9843 00 55 29. வண்டி மாடு மட்டும் தான் வாங்கி தரீங்களா? வண்டி மாடு மட்டும் தான் வாங்கி தரீங்களா? அது மாடு. இங்கே ஒரு 3 எருது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. கொஞ்சம் வயசான மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பல்லில் சரிப்பல் ஆயிடுச்சு. சரிப்பல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பல்லு சரிப்பல் ஆன மாடுங்க. ஸோ இதுவும் ஒடுக்கத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 3 ஜோடி எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 3 அப்படியே 140 சொல்லுங்க. 140. ஒரு 125 வந்தால் கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 125 வந்தால் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ 140 சொல்லி ஸோ ஒரு 125 120 வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. சில நாட்டு மாடுங்க. ஸோ ஒடுக்கத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சீமை கிராஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஜோடி பாருங்கள். ஸோ நல்லா சந்தையிலே பெரிய ஜோடிங்க இது. ஸோ நல்லா உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. ஸோ பல்லெல்லாம் எப்படியும் கடை சேர்ந்துருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். டாப் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. சேம கிராஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் பல்லுண்ணா இது பல்லு கொஞ்சம் சொல்லலாம். கடமலை. சொல்ல கடை முளைப்புங்க. நல்லா சரியான ஜோடி. ஸோ ஒரு
காங்கேயம் மாடுங்க, கொட்டை மாடு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் காங்கேயம் மாடு. ஸோ கண்ணு மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்ணு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. பொட்டை கண்ணு தான் போட்டிருக்கு. ஸோ நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் நாட்டு மாடு. ஸோ அப்படியே பல்லெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வெள்ளக்குட்டை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 4 பல்லு. எத்தனை ஈத்து மாடு இது? 2வது ஈத்து. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 6 லிட்டர் பால். 6 லிட்டர் 43,000. ஸோ 43,000 சொல்லியிருக்காங்க. 2வது ஈத்து மாடுங்க. ஸோ வெள்ளக்குட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 6 லிட்டரு கறவை சொல்லியிருக்காங்க. நல்லா ஒரு சவலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எருது ஒன்று, ஒரு பொட்டை மாடு ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காங்க, நாட்டு மாடுங்க. ஸோ அப்படியே பல்லு என்ன சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் அப்படியே எந்த ஊருன்னு கொஞ்சம் சொல்லலாம்? குந்தாணி மேடு. ஓகே, பல்லு கொஞ்சம் சொல்லலாம். ரெண்டுமே பல்லு சொல்லுங்கள். ரெண்டுமே வேணா? ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஜோடி? 55. எவ்வளோ வந்தால் விட்ருவீங்கண்ணா? 53 வந்தால் விட்ருவீங்க. ஓகேங்க. நீங்கள் எந்த மாதிரி மாடுகளை வாங்கி தரீங்கண்ணா? மாடு இது எந்த மாதிரி மாடெல்லாம் வாங்கி தரீங்க? மோட்டா மாடு, கர்த்தர் மாடு, எல்லாமே எருதுங்களும் வாங்கி எப்படி வரலன்னு. ஸோ ஒரு 53,000 ஃபைனலாக சொல்லியிருக்காருங்க. ஃபுல்லாக நாட்டு மாடு, ஒரு எருது ஒன்று, ஒரு பொட்டை மாடு ஒன்று. 1,30,000. ஸோ ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். கூலிங்க ரெண்டுமே சரியான எருதுங்க. ஸோ 2 காரி புடையில் ஒன்று, ஸோ அப்படியே ஒரு புடையில் ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். இதா பல்லு 2 பல்லு இதா சரியான ஜோடி. ஆனால் ஸோ 2 பல்லு தான் சொல்லியிருக்காங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஸோ ரேட்டு 1,20,000 சொல்லியிருக்காங்களாம். ஸோ நல்லா பயங்கரமாக இருக்குங்க மாடு. ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள், நல்லா பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கூலிங்க, சரியான ஜோடிங்க. சந்தையிலே டாப் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க, அப்படி பல்லு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்த்துருவோம். ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சொல்லலாம். 6 பல்லு. எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? 1,70. எவ்வளோ வந்து கொடுத்துருவீங்க? 1,40 வந்து கொடுத்துருவீங்க. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லலாம். 9843005559. ஓகே, இந்த மாதிரி மாடு வாங்கி தரீங்க. கொடுக்கறதுனா இங்கே ஒரு வெள்ளைக்குட்டிலேருந்து ஒரு நாட்டு கிடாரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா ஒரு காரி பொடையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பல்லு என்ன சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 6 பல்லு. எவ்வளோ சொல்லிங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 25. ஸோ 6 பல்லு கிடாரி. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 25,000 சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே ஒரு ஜோடி எருது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், உழவு மாடு. ஸோ நம்ம பூபதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ வாணிமடிக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஹைட்டில் கொண்டு வந்திருக்காரு. பல்லு தெரியுமாடா? 6 பல். ஸோ 6 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு ஜோடி எருது.
ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ரூபா உள்ளே வாங்கலாங்க. மாடு 75,000 வாங்கலாம். தரமாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். கன்றும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இறம கன்று மாடும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிங்க வியாபாரம். ஸோ வாங்கிட்டாங்க. ஸோ அப்படியே வாங்கி கட்டுறாங்க பாருங்கள். நல்லா பெரிய இறமை. ஸோ அந்த இறமை பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரேட்டு. எந்த ஊர் போகுது இது மாடு? எந்த ஊர் போகுது? இன்னும் வியாபாரம் ஆகலை. ஸோ இன்னும் வியாபாரம் ஆகலைங்க. ஸோ ஆனால் கட்டியிருக்காங்க. சார் வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ ஒரு காரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு, ஸோ சென மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ சென மாடு. சென மாடு. ஸோ ஒரு 42,000 சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை வியாபாரி. ஸோ அப்படியே மாடு ஓட்டி பார்க்குறாங்க. இங்கே ஒரு HF பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா பெரிய மாடுங்க. ஸோ கறவை மாடு. ஸோ மடி அமைப்பெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ வியாபாரமாக கேட்டுன்னு இருக்காங்க. நல்லா சென மாடு. ஸோ அண்ணன் தான் மாடு. ஸோ வியாபாரம் கேட்குறாரு, எவ்வளோக்குன்னு தெரியல. அண்ணா எந்த ஊர்ண்ணா மாடு இது? எந்த ஊர் மாடு? ஒடுக்கத்தூர். பல்லுண்ணா இது? கடை முளைப்பு. எத்தனை இதுண்ணா இது மாடு? மூணாவது இது. எத்தனை மாதம் இருக்குண்ணா சார் கண்ணு போட? ஒரு கண்ணு. அப்படியே கறவை எவ்வளோ வருது சொன்னா? 25. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 120. ஸோ 120 சொல்லியிருக்காங்க. மூணாவது ஈத்து மாடுங்க. ஒடுக்கத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கறவை ஒரு 25 லிட்டர் சொல்லியிருக்காரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சென மாடு, ஜெர்சி மாடுங்க. ஸோ நல்லா ஒரு காரி நேரத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 4 காம்பும் செக் பண்ணுறாங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ ஒரு மீடியம் சைஸில் நல்லா அழகாக இருக்குது. ஸோ நல்ல குணம் பாருங்கள், நல்லா அற்புதமாக இருக்குது மாடு. நல்லா சாதுவாக இருக்குங்க. ஸோ ரேட்டும் கேட்குறாங்க, எவ்வளோக்குன்னு தெரியல. அப்படியே மாடு நம்ம தெரிஞ்ச சொல்கிறோம்.
எல்லாம் வியாபாரம் முடிஞ்சிச்சு, எவ்வளோன்னு தெரியல. ஸோ வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா 37,000க்கு வாங்கியிருக்காரு அண்ணன். பார்த்தீங்கன்னா 2 போடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹைட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ 2 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய மாடு ஒன்று. ஸோ ஒரு 4 பல்லு இல்லாட்டி 2 பல்லு இருக்குங்க இந்த சைடு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பல்லு சரி பல்லு ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே மாடு பாருங்க. ஸோ போடி ஒரு ரன்னிங் மாடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிடுச்சு காலையிலேயே. ஸோ வெள்ளைக்குட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு காரி நேரத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 70,000க்கு வியாபாரம் முடிஞ்சுச்சு இது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ காலையில் வியாபாரம் முடிஞ்சு. இங்கே ஒரு கண்ணு இருக்குது பாருங்க. சார் காளை கண்ணு. சார் நல்லா ஒரு மயிலையில் சூப்பராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்குது காலையிலேயே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வச்சுருக்காது. நல்லா அழகாக இருக்குங்க பார்க்க. ஸோ ஒரு நாட்டு பசுங்க. ஸோ வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு பாய். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மற்ற ஊத்தங்காரம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாணிபடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா 37,000 ரூபா விலை சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா ஒரு செவலை போட மாடு. ஸோ நல்லா அருமையாக இருக்குங்க மாடு. நாட்டு கண்ணுங்க, பொட்டை கண்ணு. கன்றும் மாடும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சார் நாட்டு மாடுங்க, கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க மாடு கண்ணும். ஒரு பிள்ளை போட மாடு. சார் நாட்டு பசுமாடு. வாங்க பூஞ்சண்ணா சேர்த்தி பண்ணா நல்லா அற்புதமா இருக்கு கன்று மாடும். ரெண்டு நாட்டு கண்ணுங்க, ஒரு காரி போட கண்ணு, ஒரு பிள்ளை பொடையில சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணு. எத்தனை மாத கன்றுன்னு நம்ம கேட்டு பார்ப்போம்.
நான் எத்தனை மாதம் கண்ணு அப்படியே சொல்லணும்? எத்தனை மாதம் கண்ணு? ஒரு வருஷம் கண்ணு. ஸோ ஒரு வருஷம் கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கன்று ஒரு வருஷம் கன்று சொல்லியிருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் கன்று. ஸோ ரேட் எதுவும் சொல்லலை. ஸோ மாடு மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ 2 வளர்ப்பு கன்று குட்டிங்க, பொட்டை கண்ணுங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே நல்லா அருமையான ஒரு செவல நிற கண்ணுங்க. ஸோ அப்படியே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பார்க்க. எந்த ஒரு மாடு இது? ரெட்டியூர். எத்தனை மாதம் கண்ணு தெரியுமா? ஒரு வருஷம் கண்ணு. எவ்வளோ சொல்லிடுறீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கு ஜோடி? 25. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 25 சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் கண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்டியூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடு. கண்ணு பார்த்தீங்கன்னா காளை கண்ணு போட்டிருக்கு. ஸோ நல்லா ஒரு செவல் நேர மாடு கண்ணு மாடும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்டியூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜி இதை அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். பல்லு சொல்லுங்கள். 2 பல்லு தான். ஸோ 2 பல்லு கிடாரி மாடு. ஸோ இப்போ தான் 2 பல்லு வச்சுருக்கு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஜோடி கண்ணு மாடும். இது எவ்வளோ சொல்லிருக்குச்சு? இது எவ்வளோ சார்? 35. இல்லை பார்த்தீங்கன்னா 35 சொல்லியிருக்காருங்க நாட்டு மாடு. ஸோ 2 பல்லு தான் வச்சுருக்கு. அங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய மாடு பாருங்கள், நாட்டு மாடு. ஸோ கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. நல்லா மாடு சூப்பராக இருக்குங்க. உடம்பு கண்ணு பாருங்க. நல்லா அருமையாக இருக்குங்க நாட்டு மாடு. நான் பல்லு கொஞ்சம் சொல்லணா? பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 4 பல்லா? ஸோ 4 பல்லுங்க. ஸோ 2 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க நாட்டு மாடு. ஸோ 4 பல்லு. என்ன பாருங்க ₹40 மேல சொல்றாருங்க அண்ணன். ஒரு நாட்டு கண்ணு, ஒரு காளை கண்ணு சிங்கிளா இருக்கு பாருங்க, சூப்பரா. ஒரு நாட்டு மாடு சூப்பரா இருக்கு பாருங்க. கலரும் நல்ல அருமையான கலரு. பல்லு வச்சிருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஜி எந்த ஒரு மாடு இது? ஆலாங்காயம். பல்லு போட்டுருக்காச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. 4 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க?
ஸோ ஆலங்காயத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 4 பல்லுங்க. ஸோ விலையெல்லாம் எதுவும் சொல்லலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க. ஸோ ஆந்திராவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ கலருங்க பார்த்தீங்கன்னா காரிலையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மயிலையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடுங்க. ஜி எத்தனை மாடு எத்தனை வந்திருக்கீங்க இந்த வாரம்? இந்த வாரம் எத்தனை வந்திருக்கீங்க ஜோடி? 12 மாடு. 12 ஜோடி. பல்லு சரிப்பல்லான மாடு தாங்க. பார்த்தீங்கன்னா பல்லு சரிப்பல்லான மாடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு 12 ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜோடி எவ்வளோ போகுது ரேட்டு? ஜோடி இப்போ எவ்வளோ போகுது வண்டி மாடு? ஜோடி குதிட்டு 125. 120. ஸோ ஒரு 120 சொல்லியிருக்காங்க. ஒரு ஜோடி கொடுத்துருக்காங்க. இந்த ஜோடி தாங்க 1,20,000 கொடுத்துருக்காங்க. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மயிலில் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஜோடி தான் 1,20,000 வியாபாரம் முடிஞ்சிருக்கு. நல்லா ஹைட்டு பாருங்கள், சரியாக இருக்குது மாடு. ஸோ வண்டி மாடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜோடி நிற்குது. ஸோ நல்லா ஒரு மயிலில் ஒரு லைட்டு காரியில் சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ அப்படியே இந்த சைடும் ஒரு ஜோடி நிற்குது. நான் இதெல்லாம் எந்த ஊர்னா போகுது? எந்த ஊர்னா போகுது? திருப்பத்தூர். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூருக்கு போகுது. ஸோ ஒரு 3 ஜோடி வாங்கி கொடுத்துருக்காரு அண்ணா.